ஃப்ரண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நேற்றைய தினத்திலிருந்து சோசியல் மீடியால முழுக்க பார்த்தீங்கன்னா இவருடைய செய்தி தான் ரொம்ப வைரலா பரவிட்டு இருக்கு. இவர் செஞ்சது நியாயமா, நியாயம் இல்லையா, தப்பா, ரைட்டா அப்படின்ற விமர்சனத்துக்கு உள்ள போகிறதுக்கு முன்னாடி இவர் செஞ்சது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா வருத்தப்படத்தக்கது. இவர் அப்படி பண்ணியிருக்க கூடாது. ஏன்னா திறமை அப்படின்றது எல்லாருக்குமே பொது சார். இவங்க தான் வரணும், இவங்க தான் செய்யணும் அப்படின்னு இல்லை. திறமை இருக்கிறவங்க நிச்சயமா முன்னேற்றம் வரலாம். மக்கள் அங்கீகரிச்சா அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அப்படின்ற ஒரு பார்வையில தான் நம்ம பார்க்கணும். ஆனா இவர் செஞ்சது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இவர் இப்படி பேசியிருக்க கூடாது, பேசியிருக்க வேண்டாம், அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஒரு பார்வையில தான் முன்வைக்கப்படுது. என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாட்டர்மெலன் திவாகர் இவர் அறியாதவங்க யாருமே இருக்க முடியாது. இன்ஸ்டாகிராம்ல ஒரு ரீல்ஸ் போடுறவர் தான் இவர். ரீல்ஸ் மோகத்தினால நிறைய நடிப்பெல்லாம் வெளிப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்நியன் மாதிரி நடிப்பாரு, சிவாஜி மாதிரி நடிப்பாரு, பலரும் மாதிரி நடிப்பிருக்காரு. இவரை இந்த ஒரு விஷயத்தினாலதான் ரொம்ப அறியப்பட்டது, அடையாளப்படுத்தப்பட்டது. இந்த கஜினி படத்துல சூர்யா அவர்கள் பண்ணுவார்ல, தர்பூசணி சாப்பிட்டு இப்படி ஓரம் போங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இவர் ஏழையா அப்படின்னு நினைச்சு நடிச்சிருப்பாரு அசின் கிட்ட. ஆனா இவர் பெரிய ஒரு தொழிலதிபர் அப்படின்றது அசினிக்கு தெரியாது. சோ அதை காட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த படத்துல தர்பூசணி சாப்பிட்டு போங்க அப்படின்ற மாதிரி ஒரு சீன் ஒண்ணு வச்சிருப்பாங்க. இத தத்துரூபமா நடிச்சு என்ன பண்ணாரு திவாகர் ரொம்ப பிரபலமானாரு. ஸோ இவருடைய நடிப்புகள் மற்றவர்களுக்கு அது காமெடியா இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய யூடியூபுகள் என்ன பண்ணாங்கன்னா எடுத்து பிரபலப்படுத்தினாங்க அப்படின்றத விட இவரை வச்சு நிறைய பேர் என்ன பண்ணாங்க, காசுகளை சம்பாதிச்சாங்க. இப்போ இவர் எடுத்து வீடியோ போடுறாங்க, அது மில்லியன் வியூஸ் போகுது, அது மூலியமா இவங்களுக்கு லாபம் தானே கிடைச்சிருக்கும். ஸோ இவங்கள காமெடியா இருந்தாலும் இதை மக்களுக்கு பிரபலப்படுத்தணும், தாங்களும் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் எல்லாருமே இவரை வச்சு என்ன பண்ணாங்க, சம்பாதிச்சுட்டாங்க. சோ இப்போ அவர் பேசின விதம் தப்பு. அது கண்டிக்கத்தக்கது தான். எதுவுமே அவர் நியாயப்படுத்தி நம்ம பேசவே இல்லை. ஏன்னா இப்போ ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல கருப்பு அப்படின்ற ஒரு படத்துல கமிட் ஆயிருக்கிறாரு சூர்யா அவர்கள். இதோட டீசர் லேட்டஸ்ட்ல ரிலீஸ் பண்ணாங்க. அந்த படத்திலையும் அந்த தர்பூசணி காட்சிகளை என்ன பண்ணிருக்காங்க, வச்சிருக்கிறாங்க. உடனே நெட்டிசன்கள் என்ன பண்ணாங்கன்னா, திவாகருடைய இம்ப்ரெஷனாலதான் இந்த சீனை வச்சிருக்கிறாங்க, இந்த படத்துல வச்சிருக்கிறாங்க. இது இவர் திவாகரன் பண்ணி இந்த ரொம்ப வைரல் ஆயிருச்சு, ரொம்ப பப்ளிஷ் ஆயிருச்சு, ரொம்ப ரீச் கிடைச்சது. சோ அந்த சீனை அங்க வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ட்வீட் போட்டிருந்தாரு. இத திவாகரன் என்ன பண்ணிருக்காரு, தன்னுடைய சமூக வலைதள கணக்கு பக்கத்திலையும் ரீபோஸ்ட் பண்ணியிருக்காரு. இது ரொம்ப வைரல் ஆயிருக்குது. உடனே நடிகர் சாந்தனு என்ன பண்ணிருக்கிறாரு, அப்படியெல்லாம் போடக்கூடாது, சூர்யாவை மிஞ்சி நீங்க இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, சூர்யாலாம் நீங்க தாண்டி போயிட்டீங்க அப்படின்னு. அவரோட நடிப்புல அவர் எந்த லெவல் இருக்கிறாரு, அவருக்கு ஈக்குவலா நீங்க இது மாதிரி கொச்சப்படுத்தக்கூடாது, இழிவுபடுத்தக்கூடாது அப்படின்றத அவர் போஸ்ட் இருந்தார். இந்த போஸ்ட டைரக்டர் வெங்கட் பிரபு இருக்கிறாருல, அவரு என்ன பண்ணாரு, ரீபோஸ்ட் பண்ணியிருக்கிறார். சோ இவங்க ரெண்டு பேரையும் என்ன பண்ணிருக்கிறாரு, திவாகர் ரொம்ப இழிவா பேசியிருக்கிறார். நீங்க எப்படி சொல்லலாம் சாந்தனு அண்ணன், எல்லாருக்கும் திறமை தான் இருக்கு, ஒருத்தருங்க வளர்ந்து வர்றதை தடுக்க கூடாது, மக்கள் என்ன அங்கீகரிக்கிறாங்க, அதனால நான் பிரபலம் வளர்றேன், அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல. மக்கள் அங்கீகரிச்சா நிச்சயமா ஒருத்தர் என்ன பண்ணலாம், பிரபலம் ஆகலாம், அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. ஆனா உங்க பேச்சுல சில வருத்தப்பட வேண்டிய விஷயம் எல்லாம் இருக்கு. சாந்தனுவை நீங்க என்ன பண்றீங்க, கண்டிக்கிறீங்க, சூர்யாவை நீங்க கண்டிக்கிற மாதிரி இருக்கு. சூர்யா உங்களை விட கீழே இருக்கிறாரா, இல்ல அவரை விட நீங்க மேல போறீங்களா? சார் இங்க திறமை இருக்குதுன்னா நீங்க சூர்யா இல்ல, உச்சத்தில் இருக்கிற நடிகரை காட்டிலும் நீங்க மேல போலாம். மக்கள் அங்கீகரிக்கணும் உங்களை. மக்கள் அங்கீகரிச்சா நீங்க எந்த உச்சத்துக்கு வேணாலும் போலாம், அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அதே சமயம் தலைகணத்தில் ஆடக்கூடாது. நீங்க ஓவர் கான்பிடென்ட்ல மற்றவர்களை குறைவா நீங்க என்ன கூடாது, மற்றவர்களை நீங்க இழிவா பேசக்கூடாது, மற்றவர்களை நீங்க கொச்சைப்படுத்தி பேசக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இவர் உண்மையிலே டாக்டர் அப்படின்னு சொல்றாங்க, ஆனா இவர் பண்ற வேலைகள் சேட்டைகள்லாம் ரொம்ப இதுவா இருக்கு. இத யூடியூப் சேனல்ல என்ன பண்ணிருக்காங்க, இவரை இன்டர்வியூலாம் கூப்பிட்டு இருக்கிறாங்க. அந்த அந்த சேனல் தான் இவரை வளர்த்து விட்டது, அது வேற விஷயம். வளர்த்து விட்டு சம்பாதிச்சாங்க, ஏகப்பட்ட காசுகள் எடுத்தாங்க. ஆனா இப்ப அதே சேனலையும் இவரை என்ன பண்றாங்க, கண்டிக்கிறாங்க. கண்டிக்கிற விஷயம் தப்பு. ஏன்னா இவர் சூர்யாவை பத்தி ரொம்ப இழிவா பேசியிருக்காரு, கொச்சப்படுத்தி பேசியிருக்கிறாரு, டைரக்டர் வெங்கட் பிரபு பேசியிருக்காரு, நடிகர் சாந்தனு பேசியிருக்காரு. சோ இதெல்லாம் கண்டிக்கத்தக்கதுன்னு அதே சேனலையும் இவரை கண்டிச்சிருக்கிறாங்க. ஆனா இவர் அதனுடன் ஒத்து உணர்றதுனால இப்ப ரெண்டு பேருக்கு முட்டிடுச்சு. பொது வெளியில வரைக்கும் வந்திருக்கு. உடனே இவரு ஆக்ரோஷமா பேசுறாரு, பின்னாடி இந்த ஆங்கர் எல்லாம் சிரிக்கிறாரு, இந்த வீடியோக்கெல்லாம் ரொம்ப வந்திருக்கு. இதை கண்டிச்சு நம்ம
பேஸ்புக்கினுடைய நாயகன் ஜிபி முத்து அவர்கள் கண்டமேனிக்கு என்ன பண்ணிருக்காரு, பேசி திட்டி இருக்கிறார். அவரு தோனியிலே திட்டுவார்ல எப்பவுமே, செத்த பையில, நார பையில, பன்னி பையில, இது மாதிரி அவரு தோனியிலே என்ன பண்ணிருக்காரு, பேசியிருக்காரு. அவருடைய ஸ்லாங்ல, அவருடைய துணியிலே என்ன பண்ணிருக்காரு, வச்சு செஞ்சிருக்கிறாரு திவாகர் அவர்களை. உண்மையிலேயே இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் திவாகர் பண்ண விஷயம் ஜிபி முத்தண்ண சொல்ற மாதிரி மற்றவர்களுக்கு இது வந்து ஒரு டிஃபால்ட் ஆயிரும், மற்றவர்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிராபேக் ஆயிரும் அப்படின்னு ஜிபி முத்தண்ண கரெக்டா சொல்றாரு. ஏன்னா திவாகர் அந்த அளவுக்கு பேசுறாரு. என்னதான் மக்கள் உங்களை வந்து உச்சத்துல வச்சாலும் நீங்க ஓவரா ஆடக்கூடாது, தலகணத்துல ஆடக்கூடாது. மக்கள் நினைச்சா உச்சத்தில வைப்பாங்க, கீழே வைப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த திவாகர் அவர்கள் ரொம்ப புரிஞ்சிடும். சோ ஜிபி முத்து அவர்கள் பேசின வீடியோ ரொம்ப வைரலா இருக்கு. அதாவது திவாகர் அவர்களை கண்டமேனிக்கு திட்டி பேசின வீடியோ வந்து ரொம்ப வைரலா இருக்கு. இது நிறைய பேர் என்ன பண்றாங்க, கண்டனங்கள் தெரிவிக்கிறாங்கன்னா, நீங்க திவாகரை நீங்க எடுத்துட்டீங்கன்னா போற இடத்துல எல்லாத்துலயும் தான் தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுவாரு. தனக்கு மீறி யாருமே இல்ல, கான்பிடன்ட் இருக்கலாம் சார், ஓவர் கான்பிடன்ட் உடம்புக்கு ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்க ஓவர் கான்பிடன்ட் எல்லாம் இருக்க வேண்டாம். உங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோஸ் இருக்கிறாங்கன்னா அவங்களை நீங்க எப்படி சந்தோஷப்படுத்தணும் அப்படின்ற விஷயத்த பார்க்கணும். மற்றவங்களை டாமினேட் பண்ணி நீங்க மேல வரணும் அப்படின்னால, அது நீங்க சூர்யாவை இழிவுபடுத்தி கொச்சப்படுத்தி நீங்க மேல வரணும். அவர் இன்னொரு விஷயம் சொல்றாரு, கருப்பு படத்துக்கு ப்ரொமோஷனுக்கு என் உதவி தேவை அப்படின்றாரு. சூர்யா காட்டிலும் உங்களுக்கு ப்ரொமோஷன் ஒருத்தர் வேணுமா அப்படின்ற ஒரு விஷயத்துல பார்க்க. ஏன்னா நீங்க வளர்ந்து வருகிற ஒரு ஆக்டர்னு அவர் சொல்லிக்கிறாரு. வளர்ந்து வர ஆக்டருக்கு இவ்வளவு தலகணம் இருக்க வேண்டாம் அப்படின்றதான் எல்லாருடைய கருத்தா இருக்கு. இதுக்கப்புறமாவது நீங்க கொஞ்சம் தாழ்ந்து போகணும். சோ திவாகர் பண்ண விஷயம் நிறைய பேருக்கு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. கூட சக நடிகர்களா இருக்கட்டும், மற்றவர்களா இருக்கட்டும், கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஒருவேளை திவாகர் தானாக முன் வந்து தன்னுடைய செயலுக்கு வருத்தத்தை தெரிவிச்சார்னா இந்த கோபங்கள்லாம் தனியப்படும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. திவாகர் அவர்கள் வளர்ந்து வருகிற ஒரு நடிகருக்கு இந்த அளவுக்கு தலகணம் இருக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு கருத்தும் முன்வைக்கப்படுது. திவாகர் தான் இதை சுதாரித்துக் கொள்ளணும். திவாகர் அவர்கள் பேசுனது ரொம்ப 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 தப்பு, வருத்தப்பட வேண்டிய விஷயம். அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்ல. ஏன்னா இப்ப இவர் பண்றாருன்னா மற்றவர்களுக்கும் இது வழிகாட்டி மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்க ஒரு விஷயம் பண்றீங்க, அது கிறுக்குத்தனமா இருக்கா, இல்ல நல்ல விதமா இருக்கா, இல்ல மக்களை சந்தோஷப்படுத்துற மாதிரி இருக்கா, காமெடியா இருக்கா அப்படின்னா, ஆனா நீங்க பண்றத ஒரு சில ஆடியன்ஸ் என்ன பண்றாங்க, ரசிக்கிறாங்கல்ல, அந்த மனப்பான்மை நீங்க ரசிங்க, அது போதும். அதை விட்டுட்டு மக்கள் எங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்குறாங்க, மக்கள் எனக்கு ஆதரவு தராங்க, மக்கள் என்ன உச்சத்துல வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு தலகணத்துக்கு போயிட்டு நீங்க என்ன பண்ணக்கூடாது, அதை நீங்க மிஸ்யூஸ் பண்ணிக்காதீங்க. இதே மக்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு கீழே வைப்பாங்க அப்படின்றதும் நம்ம வந்து சினிமா துறையில நம்ம பார்த்துதான் இருக்கும். உச்சபட்ச நடிகரா இருப்பாங்க, இன்னைக்கு வந்து அவர் வந்து ஆடினாலும் பாடினாலும் பேசினாலும் இப்ப யாரு உச்சத்துல இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் மக்களுடைய ஆதரவு இருந்து இருக்குது அப்படின்றத திவாகர் அவர்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் ஃப்ரெண்ட்வுட் டிவி சார்பாகவும் நம்ம கேட்டுக்கிறோம். நண்பர்களே, இந்த பதிவு எக்குனாச்சுன்னா சில பண்ணி இந்த செனப்பண்ணியால நம்மளுக்கு எல்லாம் அசிங்கமா இருக்கு. என்ன பழைய இன்ஸ்டாகிராம் ஆட்கள், நம்ம பழைய ஆட்களுக்கெல்லாம் இந்த பண்ணியால நம்மளுக்கு அசிங்கமா இருக்கு. கண்ட இளவையும் பேசுது, கண்டதையும் பேசுது. நான் தான் நடிப்பு அறக்க மயிர் அறக்கங்க. அட விளங்காத பயில, பண்ணி பயில நீ ஏற்கல வாய தேவலாம் பேசிருக்கா. அது ஒன்னால எங்களுக்கு அசிங்கமா இருக்குல்ல, பண்ணி பயில, பண்ணிக்கு பிறந்த பண்ணி பயில. மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். நீ டைரக்டரா பேசுறா, அதுக்கப்புறம் நம்ம சூரியன் என்ன பேசுறா, என்ன நடிக்கணும் பேசுறா. நடிப்பு அறக்க நடிக்கணும், நடிப்பு புடுங்கி நீ செத்த பயில பண்ணிக்கு பிறந்த பண்ணி பயில. மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். வாயை சும்மா இருக்க முடியல. ஏன்னா ஒன்னால வந்து இன்ஸ்டாகிராம் இருக்கிற சில ஆளுகளுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குல்ல, கேவலமா இருக்குல்ல. பண்ணி பயில இந்த தற்குறிம்பாங்க, இந்த தன்னைத்தானே பெருமையா பேசுறவங்க. அட விருதா பயில, நீலாம் நடிப்பு அறக்கணுச்சுன்னா அப்ப சிவாஜி கணேசன் எங்கெல்லாம் போன வரலாம். அவர் கால் தூசிக்கு பெரியவா நீ, விளங்காத பயில. நாங்களும் கொஞ்சம் பொறுத்தா இருக்கோம். கண்ட இளவ பேசிட்டு கண்ட இதை பேசிட்டு அலையிறான் பாருங்க. இவெல்லாம் ஒரு ஆளு ரிப்போர்ட்டரை பேசுறா, மீடியாவை பேசுறா, அதை பேசுற வீடியோஸ் எல்லாம் வந்திருக்கோம் நம்ம. விளங்காத பயில, மீடியா இல்லாம நம்மளே கிடையாது திரும்ப. விளங்காத பயில, மீடியாவில பேசுறதுக்கு தகுதி உனக்கெல்லாம் இருக்கு, தகுதி கேட்ட பயில. மூஞ்சி மோரையும் பாரு, அலுவன தர்பூசணி, தர்பூசணி. சூர்யா சார் பண்ண விஷயத்த நீ பண்ணிக்கிட்டு
என்னைக்குமே கண்டென்ட் வந்து தானா பண்ணணும்ல, அடுத்தவங்க கண்டென்ட் எடுத்து பண்ணிக்கிட்டு பண்ணி பயில நீ அவங்களே பேசுறீங்க. சூர்யா சார் எனக்கு கீழே அங்க ஆட விளங்காத பயில. உன் நடிப்பு உன் மூஞ்சி மோனையும் பார்த்தாலும் கேவலமா இருக்கு. நீ உண்மையான டாக்டரா இல்ல என்னன்னு எனக்கு தெரியல. இதை விசாரிக்கணும் முதல்ல. டீசனா டாக்டர்னா இந்த மாதிரி தற்கொலையா பேச மாட்டாங்க. டாக்டர் படிச்ச ஆட்கள் எவ்வளவு கௌரவமா எவ்வளவு டீசெண்டா இருப்பாங்க. அட தற்கொலை பயல. வாட்டர்மில்லன் திவாகர் செஞ்ச செயல் ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம், தவறான செயல். இதை கண்டிச்சு அண்ணன் ஜிபி முத்து அவர்கள் ரொம்ப கடுமையா பேசியிருக்கிறாரு. இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.